This is luggage, Amma. Right. ஹலோ ஆட்டுக்காரரே, இங்க ஃபாரஸ்ட் ஆபீஸ் எங்க இருக்கு, எப்படி போனோம்? ஆடாவதுங்க ரோஸ்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் இங்க கிடைக்காதுங்க, நாங்க தர மாட்டோமுங்க. நம்ம ஆடை ரோஸ்ட் பண்ண போறாங்களாண்டா. காலம் கட்டாம நாட்டு கட்டிட மாட்டேன். ஐம் ஸ்ரீராம். உங்க பேர் ஆஷா இல்ல? மெட்ராஸ் உமன்ஸ் காலேஜ்ல இருந்து வந்திருக்கீங்க. வெல், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், இந்த 4 ஹில்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு பறவைகள் ஆராய்ச்சிக்காக வந்திருக்கேன். 2 days ஸ்டே பண்ணோம். அதுக்கு நீங்க தான் சார் ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தானே நாங்க இருக்கோம். இங்க கெஸ்ட் காட்டேஜ் இருக்கு, அதுல எல்லா வசதியும் இருக்கு, நீங்க சந்தோஷமா தங்கலாம். எஸ் சார், கமிங் அண்ட் கோயிங் சார். என்னையா வரும்போதே ஒரே குழப்பம். கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கணும் சார். டியூட்டி டைம்ல கத்துக்காத, ரொம்ப வேதனையா இருக்கு. போயிட்டு அந்த ஃபாரஸ்ட் மேப் எடுத்துட்டு வா. லார்ஜா ஸ்மாலா சார்? சாராய் கடையில வேலை செய்யணும், வேலைக்கு வச்சா இதான் ப்ராப்ளம். ஃபாரஸ்ட் மேப் பெருசியா? பிக் மேப், பெரிய மேப். பேர் மணிகாந்த், கொஞ்சம் கிராக் பட் நைஸ் ஃபெலோ. ஹாய் மணிகாந்த், வாட் மேட்டர்? ஹாய் லட்சுமணா. அந்த ஃபாரஸ்ட் மேப் எடு. மேப் எதுக்கு சார்? பூகோள கிளாஸ் நடத்துறதுக்கு. அப்படியே அந்த குச்சி எடுறா. குச்சி எதுக்கு சார்? அந்தந்த ஊர்ல சாக்கடை அடிச்சிருக்கான், நோண்டி விடுறதுக்கு. சார் சார், அந்த ரூம்ல அவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க சார்? யோ, வாயில ஒரு வண்டி அடியா. சார், அது வண்டி இல்ல, ஹிட்லர் மீச. ஐயோ, ஹிட்லர் பேரை ஏயா கெடுக்கிறீங்க? நீ ஆபீஸ் பையன், அவர் யார் தெரியுமா? அவரை டென்ஷன் பண்ற அளவுக்கு ஏன் நடந்துக்கிறான்? ஏய், 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்க. இவன் வேற நாமத்தை போட்டுக்கிட்டு சும்மா இருடா. சார், நம்ம ஆபீஸ்ல சொல்லு பாத்தி வந்திருக்கிற பொண்ணோ கிளிமார் இருக்கு. உள்ள என்னதான் நடக்குது சொல்லுங்க சார். வளவளன்னு பேச அந்த மேப் அடியா. எடியா. இந்தாங்க சார். அடி மாங்கோட்ட தலையா, டியூட்டி இருக்கிற இடத்துல தான் பியூட்டி இருக்கும். அங்க டியூட்டி இருக்கு, அதனால பியூட்டி இருக்கு. நான் என் டியூட்டியை செஞ்சு பியூட்டியை பார்க்க போறேன். நீங்க நாட்டியா இருக்காதீங்க, டியூட்டியை பண்ணுங்க. ஐ ஆம் கோயிங். ஆஷா, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதான் நம்ம இருக்க ஃபாரஸ்ட் ஆபீஸ். இது ஃபுல்லா ஃபாரஸ்ட் ஏரியா. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் மேல போனீங்களா இந்த இடத்துக்கு பேர் உப்பளம். கரடி. இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மேல போனா எலிபென்ட் கேம்ப். யானை. எல்லாத்துக்கும் ரீரே கிடைங்க. இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துல வந்தா ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ். காட்டுவாசிகள்லாம் கேம்ப் போட்டிருப்பாங்க. ஜும்பாரி ஜும்பா ஓதினா பூ. என்னையா தூ? இது காட்டுவாசிகளின் கான மழை. ஷட் அப். ஆஷா சார், எனக்கு இந்த ஏரியாலாம் வேண்டாம் சார். பேர்ட்ஸ் இருக்கிற ஏரியா மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் சார். ரொம்ப அவசரப்படுறீங்க. நான் இந்த ஃபாரஸ்டோட அட்மாஸ்பியர் தான் சொன்னேன். இப்படி எல்லாம் போனா உங்களுக்கு ரொம்ப டேஞ்சர். அப்படி எல்லாம் போகாதீங்க. நம்ம ஆபீஸ்ல இருந்து லெஃப்ட் சைடுல போனீங்களா 7 to 8 கிலோமீட்டர்ஸ்ல ஒரு பெரிய ரிவர் கிராஸ் ஆகும். அதை நீங்க கிராஸ் பண்ணீங்கன்னா குக்கூன்னு சவுண்ட் வரும். அங்க பார்த்தா எல்லா விதமான பறவைகளும் பார்க்கலாம். ஓகே சார், இவ்வளவு பெரிய மேப்பை தூக்கிட்டு போக முடியாது. ஏதாவது சின்ன மேப் இருந்தா கொடுங்க சார். மணி. எஸ் சார். நம்ம கைட் மேப் எடு. இதுல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் இருக்கு. தேங்க்யூ சார். மணி, இவங்க தங்கத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணு. அரேஞ்ச்மெண்ட் ஆல் ரவுண்ட் எல்லாமே நான் தானே. ப்ளீஸ் கமோ காம. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். அருமையான காடு. காட்டுல கன்னு மாதிரி ஒரு பொண்ணு. என்ன சார் ஃபைல திருப்பி பாக்குறீங்க? சம்பளம் வாங்குறோம், அப்படிதான் வேடிக்கை பாப்போம். முடிஞ்சா நீயும் பாரியா, டென்ஷன் பண்ணாம. சார், மெட்ராஸ் சார். யோ, ஒன்னு மூச்சு விட்டுட்டு சொல்லு, இல்லடா சொல்லிட்டு மூச்சு விடு. ஏயா தேவையில்லாம டென்ஷன் பண்ணிட்டு? சார், அந்த மெட்ராஸ் கேர்ள் காலேஜில் காணோம் சார். மெட்ராஸ் கேர்ள் காட்டேஜ்ல காணோமா? நீ பாத்தியா? சார், நான் பெட்ரூம் பாத்ரூம் எல்லாருமே தேடி பார்த்தேன் சார். அந்த பொண்ணு எங்கேயுமே காணோம் சார். ஓ ஷிட். எனக்கு அப்பவே தெரியும். ஓடிடுவாள்னா? இல்ல, நம்ம ஆபீஸ்ல அந்த பொண்ணு கூட சிரிச்சு சிரிச்சு பேசும்போது அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ கில்மா இருக்குதுன்னு. நம்ம ஆபீசரும் அந்த பொண்ணும் கில்மாவா? எஸ் சார். அப்ப சம்திங் ஜாயிண்ட் ஜடால். அந்த மெட்ராஸ் கேர்ள் வந்தது மீர்சார்பேட், இப்ப அவனை மடக்கினது ஜோலார்பேட், போறது கண்ணம்மா பேட்டடா, கண்ணம்மா பேட்ட. ஆயுசு 100. எனக்கா சார்? அல்பம். நீ போறது அந்த யமனுக்கே தெரியாது. சீதா அட்டென்ஷன். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். அடச்சி, இருக்கிறது 4 பேர் 40 வாட்டி வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் வரது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா லைன் கட்டி மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்களா?
போய் வேலை கவனிங்க. வந்து வந்து. வந்து என்னையா வந்து நான் தான் வந்துட்டேன்ல. என்ன விஷயம்? அந்த மெட்ராஸ் கேர்ள்ல சார், மெட்ராஸ்க்கு லாஷா? ஆமா, அவளை காணும் சார். காணும் சார். காணும் சார். காணும் சார்.
கொண்டா என்ன விஷயம்? நாட்டுக்குள்ள இருந்து வந்த பொண்ணு யானை பிடிக்கிற குளிக்கல விழுந்து நம்ம ஆளும் கையில மாட்டிக்கிட்டா. அவ துணியெல்லாம் கிழிச்சு எறிஞ்சிட்டாங்க. பிறந்த மகனோட புதற்குள்ள இருக்கு. அதான் உன்கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். சண்டி முரண்டு பிடிச்சா பிடிச்சதுதான். பாவம் அந்த புள்ள. இத நான் கொடுத்தேன்னு சொல்லி அந்த புள்ள கிட்ட கொடுத்து போட்டு கூட்டிட்டு வா. சரி. பாவம். இந்தாங்க. கொண்டா. ஏய் போட்டுக்க. பரவாயில்லம்மா, மாங்காவது சாப்பிடு. எனக்கு பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, இத தின்னு. உங்களை பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுவீங்க. இங்கே நான் தப்பிக்க முடியுமா? இங்க இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. நீ தைரியமா இரு. உன் உடலுக்கும் உயிருக்கும் எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டைகிட்ட பேசி பாக்குறேன். உமான்னு எனக்கு ஒரே ஒரு தங்க இருக்கா. அவளுக்கு நான், எனக்கு அவ, வேற யாரும் கிடையாது. அதனாலதான் போகணும்னு தவிக்கிறேன். முதல்ல சாப்பிட்டுட்டு தூங்கு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். இந்தா.
ஆஷா நீங்க அப்பலாம் பார்த்து பயப்படாத போற நில்லு ஸ்ரீராம் எனக்கு பயமா இருக்கு நீ ஒண்ணும் பயப்படாத இங்க இருந்து நேரா பார்த்தா ஒரு அருவி தெரியுதுல அதுக்கு மேல ஒரு பறனை இருக்கு நீ அங்க போய் செட்டில் ஆயிடு 2 நிமிஷம் டேக்கா கொடுத்து வந்துரு ஓடு
நல்ல வேளை நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா அந்த மலை பாம்பு எனக்கு கொன்னு இருக்கும். டோன்ட் வரி, நான் அந்த ஃபாரஸ்ட் இருக்க வரைக்கும் அப்படி ஒண்ணும் நடக்காது. சார், இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க பார்த்தாலும் ஒரே இருட்டா இருக்கு. ஆஷா, ஃபாரஸ்ட்னா அப்படிதான் இருக்கும். இந்த நேரத்துல நம்ம வெளியே போனா பெரிய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பெரிய ப்ராப்ளமா? என்ன சார்? சொல்றேன். போலீஸ் கஸ்டடியில் இருக்க ஒரு கில்லர் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருந்து தப்பிச்சு வந்து இந்த ஃபாரஸ்ட் குள்ள தான் நுழைஞ்சிட்டான். அவனுக்கு ரத்தத்தை பார்த்தா தான் தூக்கம் வருமா. இப்போ அவன் இந்த ஏரியால தான் எங்கேயோ தலைமறைவா சுத்திட்டு இருக்கான். அவங்க நைட் எல்லாம் தேடி டயர்ட் ஆகட்டும், மார்னிங் சேஃபா எஸ்கேப் ஆயிடும். ஓகே, ரிலாக்ஸ். ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் போட வேண்டிய ட்ரெஸ் அது. காலேஜ் கேர்ள்ஸ் இப்படி எல்லாம் போடும். சும்மா ஜோக்கு சொன்னேன். நல்லா குளிருது, நிம்மதியா தூங்கும். ஸ்ரீராம், என்ன தனியா விட்டு எங்க போறீங்க? என்ன ஆஷா திடீர்னு இப்படி கேட்டுட்ட? வந்த வேலை முடிஞ்சது, அதான் போயிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? உண்மைதான் சொல்றேன் ஆஷா. உன்னை முத பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உன்னை அடையணும்னு நினைச்சேன். சந்தர்ப்பம் சாதகமா அமைஞ்சது. அப்ப நேத்து ராத்திரி பேசுனதெல்லாம் என்ன முறையோடு ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த பாருமா, நேத்து ராத்திரி பேசுனதெல்லாம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இப்ப விடிஞ்சு போச்சு. இப்ப பேசுறதெல்லாம் இதோட சரி. மிஸ்டர் ஸ்ரீராம், நான் படிச்ச பொண்ணு. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமா விட மாட்டேன். பி கேர்ஃபுல். அம்மா படிச்ச பொண்ணு, இது காடு. இங்க உன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. இங்க நான் வச்சதுதான் சட்டம். இப்ப நான் நினைச்சா உன்னை என்ன வேணும்னா செய்யலாம். அப்படி நான் செய்ய மாட்டேன். ஏன்னா ஐ அம் a gentleman. வந்துடுமே கண்ணீரு. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? உடனே அழுதுருவீங்களே. எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய நாலேஜ் இல்லாம நீ இந்த காட்டுக்குள்ள வந்தது எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த காட்டுல ஒரு மொட்டை தலையன் கில்லர் கத்திரிக்காய் செய்யற மாதிரி 12 கொலை பண்ணிட்டு வந்து இங்க பதுங்கி இருக்கான். அவன் காலையில டீயே குடிக்கிறது இல்லையா, வெறும் ரத்தம் தானே. இப்ப நான் உன்னை கொலை பண்ணிட்டு இந்த பழிய தூக்கி அவன் மேல போட முடியும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் ரொம்ப நல்லவன். முடிவா இப்ப என்னதான் சொல்றீங்க? எனக்கு இந்த காதல், கல்யாணம், சாஸ்திரம், சம்பிரதாயம் இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டோமா கையை கழுவிட்டு டிப்ஸோட முடிச்சுக்கணும். பிகாஸ் ஐ அம் a gentleman. ஆனா ஸ்ரீராம் சொன்னேன். ஆஷா, நீ எனக்கு ஒண்ணு இல்ல. உன்னை நான் உயிரோட விடட்டேன். உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்.
உன்னை நான் உயிரோட விடவே மாட்டேன். ஏய், என்ன கொண்டு இல்ல பலி வாங்க விட மாட்டேன். இல்ல தந்தனக்கிடி 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 தந்தன தந்தனக்கிடி 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 தந்தனக்கிடி. எல்லாரும் மெதுவா ஒருத்தரா இறங்குங்க. பாட்டு வாடி. ஆமா, உங்களுக்கு வயசு என்ன இருக்கும்? வயசு அதுக்கு 16, 17, 16, 18. ஓ, வயசு பொண்ணுங்களா? போறது ஃபாரஸ்ட்மா? ஏய், அந்த கிழவன் ஏண்டி நம்ம கிட்ட வயசு கேட்டா? இந்த காலத்துல வயசு பையனும் நம்பிடலாம், ஆனா கிழவன் நம்ப முடியாது. கிழவன் பம்மி பேசுறேன்டி. என்னடி இது இவ்ளோ டிஸ்டன்ஸா இருக்கு? என்னால முடியாதுமா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. ஏய், ஃபாரஸ்ட் ஆபீஸ் வந்துருச்சு, சீக்கிரம் போயிட்டு வாமா. உமா, நான் வேணா வரேன்டி. யாரும் வேணா, நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்.
யார் நீ? என் பேரு உமா, மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன். என்ன விஷயம்? என்னோட அக்காவை தேடி வந்திருக்கேன். உன் கூட வந்தவங்க எல்லாம் எங்க எங்க? அவங்க எல்லாம் வந்து வெளியே இருக்காங்க. யாருங்க அக்கா? ஆஷான்னு பேரு. ஆஷாவா? ஒரு வாரம் முன்னால பேர்ட்ஸ் ரிசர்ச்சுக்காக இந்த ஃபாரஸ்டுக்கு வந்தாங்க. 2 நாள்ல திரும்பி வரேன்னு சொன்னவங்க வரல. அதான் நான் அவளை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க அக்கா ஆஷா தான் சார் எனக்கு உலகம். போன அவளோட தான் போவேன். இங்க இருந்து வெளியே போன கெஸ்ட் காட்டேஜ் இருக்கு. ராத்திரி அங்க தங்கிக்கங்க, காலையில பாப்போம். தேங்க்யூ சார். என்னடி உமா, யார்கிட்ட பேசிட்டு வந்த? என்னங்கடி, ஃபாரஸ்ட் ஆபீசர் ஒரு சரியான முசுடா இருப்பான் போல இருக்கு. முகத்துல ஒரு களையே இல்ல, சும்மா வள்ள வள்ளன்னு விழறா. என்னடி பண்றது, கூட வந்துட்டோம். வவ்வாலுக்கு வாழ்க்கப்பட்டா தொங்கித்தானே ஆகணும். என்னடி ராதா, அப்ப நம்ம உமா என்ன வவ்வாலா? சும்மா வாங்கடி. ஏடி நடுங்குற? ஐஸ் மாதிரி இருக்குடி. ஆமாண்டி, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குடி. ஹில் ஸ்டேஷன் அப்படிதான் இருக்கும். அடி போடி, பூத் பங்களா மாதிரி இருக்கு. ஆமாண்டி, பீசால் பாத் படத்துல வர அதே பூத் பங்களா தான். காட்டேஜ் இப்படி இருக்கு, அவன் மொழியும் ஒரு மாதிரி இருக்குடி. யாரோட மொழி? அதாண்டி, அந்த வண்டிக்கார கிழனோட மொழிதான். ஆமாண்டி, வயசு 16 சொன்ன உடனே பல்லெல்லாம் செதற மாதிரி சிரிச்சுட்டான். ஆமாண்டி, அவ ஏண்டி உம்முன்னு இருக்கா? சரியான புத்தக புழு. சரிடி, பாத்ரூம் எங்க இருக்கு? ஆமா, இது பெரிய தாஜ் கோரமண்டல். இதுல பாத்து டாப்பு டீப்பு. அடி போடி. சீரியஸா தாண்டி கேக்குறேன், சொல்லுங்களேன். வரும்போது பார்த்தேன், வெளியேதான் இருக்கு. ஏய், இருட்டா இருக்குடி, எப்படி போறது? இருடி உமா, எனக்கு மூடாதான் இருக்கு, நானும் வரேன்டி. சரி வா. ஏய், போகும்போது கொஞ்சம் டேப் ஆன் பண்ணிட்டு போடி. நானே போட்டுக்கிறேன். அப்பா, எப்படி இருட்டா இருக்குல்ல? கல்யாணத்துல மைக் செட் வச்சிருக்க மாதிரி எவ்வளவு சவுண்ட் வச்சிருக்க பாரு டேப்ப. ராதவ எங்கடி காணோம்? ஏய், மேடம், நீங்க அந்த ஆளு என்ன வளர்றீங்க மேடம்? ஐ எம் ராஜேஷ், ஜேர்னலிஸ்ட். நீங்க எப்படி இந்த நடுக்காட்டுக்கு வந்தீங்க? என் சிஸ்டர் ஆஷாவை தேடி வந்தேன். ஆஷா? பேர்ட்ஸ் ரிசர்ச்சுக்காக இங்க வந்தா திரும்பி வரல. அதான் என் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்த இடத்துல அப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம்? அவங்க எல்லாம் கனவு கண்டீங்களா? சத்தியமா நான் சொல்றது உண்மை சார்.
இத பாருங்க, நானும் ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல இருந்தா வரேன். அங்க எந்த ஆபீசருமே இல்ல, ஒரே ஒரு பியூன் மட்டும் தான் இருக்கிறான். அங்க ஆபீசர் காட்டுக்குள்ள போய் 1 வாரம் ஆயிடுச்சுன்னு சொல்றான். நீங்க என்னடான்னா நேத்து ராத்திரி பார்த்து பேசினேன்னு வேற சொல்றீங்க. நேத்து ராத்திரி அவரை பார்த்தேன் சார். சரி, இப்ப என்ன செய்ய போறீங்க? நான் எங்க அக்காவை தேடி வந்தேன். அவ இல்லாம நான் போக மாட்டேன். இதை எப்படியாவது ஃபாரஸ்ட் ஆபீஸ் கொண்டு போய் விட்டுடுங்க சார். ராத்திரி கிளம்பி இப்பதான் ஃபாரஸ்டுக்குள்ளே வந்திருக்கேன். திரும்பி 15 கிலோமீட்டர் போறதுக்கு நான் தயாரா இல்ல. வேணா நீங்க போலாம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ சார். இந்த ஃபாரஸ்ட பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? நான் காட்டுவாசிகளை பத்தி ரிசர்ச் பண்றதுக்காக வந்திருக்கேன். வேணா என் கூட வாங்க, உங்க அக்காவை தேடலாம். இல்ல நான் போறேன். குட் பை. என்ன தலையாட்டினா என்ன அர்த்தம்? நானும் உங்க கூட வரேன். சரி வா. என்ன சார் கன்னத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க? என்னடா பறவைகளை ஆராய்ச்சி பண்ண வந்த பொண்ணையும் காணோம், அந்த ஆபீசரையும் காணோம், வேற எங்கடா கை வைக்கிறது? எனக்கு ஒண்ணுமே புரியலீங்களே. சார் நம்ம கெஸ்ட் காட்டாச்சு எரிஞ்சு போச்சு சார். என்னது? அப்பா 5 வருஷத்துக்கு எனக்கு பல்லு தொலைக்க ஸ்டாம்பல் கட்சி போச்சு. வங்காள வளைகுடால போர்னா இவன் வட சுரத்துக்கு என்ன கேக்குறான்? ஏய், அங்க வந்து காட்டேஜ் எரிஞ்சு கிடக்குது, நீ என்னடா அந்த சாம்பல பல் தொலைக்க போறியா? செட்டப்புங்க. சார் யாரோ வராங்க. ஒரு உயிர் போற விஷயம் தினத்தந்தியில வந்திருக்கு. டென்ஷன். 9 கொலைகளை செய்த மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கைதி சிகிச்சைக்காக ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்த போது அங்கிருந்த 3 நர்சுகளை கொலை செய்துவிட்டு தப்பிவிட்டார். தற்போது அவன் ஃபாரஸ்டில் நடமாடுவதாக கருதப்படுகிறது. ரத்த வெறி பிடித்தாலையும் அவனிடம் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். உஷார். டென்ஷன். சார் காட்டுக்குள்ள போன ஆபீசரை காணோம், புதுசா ஒரு கொலைகார வேற வந்திருக்காங்க. ஏதாவது ஒரு முடிவெடுங்க சார். அங்குட்ட இது விஷயமா தான் நான் முடிவெடுத்திருக்கேன். சார் உங்க விசில நான் ஊதலாமா? எங்களுக்கு வாய் இருக்கு, நாங்க ஊதனாலும் சத்தம் வரும். இங்க பார். 1 ஃபாலோவிங் 2 3 எங்க போறான்? காட்டுக்கு. எதுக்கு? தேடுறதுக்கு. ஆஹா அப்பாடா. இந்த என்ன இதான் சாப்பாடா? அதுவும் பாதி. தனியாளா தான் வந்தேன், அதனால எனக்கு அளவா கொண்டு வந்திருக்கேன். இப்ப நீ ஒரு ஜீவன் எக்ஸ்ட்ரா, அதனால நீ பாதி நான் பாதி. அதே கிடந்தவரா? Wait. அவனைதான். Wait. அந்த கொலைகாரன்தான். அந்த கொலைகாரன்தான். அம்மா அதுவாமா. மெதுவாமா. பாசுவாமா பாசுவாமா மெதுவாமா மெதுவா பாசுவாமா மெதுவா போமா அப்பா ஐயோ பாசுமா அண்ட சராசரத்தின் இருளை விரட்டி ஒளியை கொடுக்க இவ்வுயிருக்கு அருளை தா. உனக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும்.
கத்துற? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்லாததுக்கா கத்துற? ஒண்ணும் இல்லாததுனாலதான் கத்துற. என்ன சொல்ற? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நேத்து எடுத்த போட்டோ பாரு. ஏய், வெளிய வராத. ஏன்? நீ பாக்குற நிலையில நான் இல்ல. அது உனக்கு இப்பதான் தெரிஞ்சதா? அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்க? ட்ரெஸ் துவைச்சு போடுறேன். உனக்கு ஏன் இந்த வேலை? என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலாம் இல்லையா? கண்டவங்க ட்ரெஸ் எல்லாம் நான் போடுறது இல்ல. அப்போ கண்டவங்களுக்கு ஏன் டெண்டுல இடம் இல்ல. ஐயோ, இது வந்துடுறேன். அந்த மொட்டை தலையை தீர்த்து கட்ட 4 பேர் அனுப்பிட்டீங்களே, அதுல நான் ஒருத்தன் தான் மிச்சம். என்ன நீதான் மிச்சமா? என்னடா என்ன சொல்ற? அவன் மனுஷனும் இல்ல மிருகம் இல்ல, ராட்சசன். ராட்சசனா? அப்படி நான் 3 பேர் என்னாச்சு? அந்த 3 பேரையும் அடியோடு அடிச்சு ரத்தத்தை குடிக்கிறான் தலைவரே, குடிக்கிறான். ரத்தத்தை குடிக்கிறானா? ஆமா குடிக்கிறான். அந்த மொட்டை தலையை இப்படியே விட்டு வச்சா நம்ம கூட்டத்தையே அழிச்சிருவான் தலைவரே. என்ன நம்ம கூட்டத்தையே அழிச்சிருவானா? மதம் பிடிச்ச மிருகம் இருக்கிற இடத்துக்கு நாம எப்படி போறது இல்லையோ அதே மாதிரி இவனுக்கும் மதம் பிடிச்சிருக்கு. அதனால அந்த மொட்டை தலை இருக்கிற இடத்துக்கு நாம யாரும் போக கூடாது. என்ன சரி தலைவரே? என்ன சரி தலைவரே? வாங்கடா. Follow me. நமஸ்காரம் சங்காதித்தோ.
காட்டுல பேய பார்த்திருக்கேன், இருட்டுல பேய் பார்த்திருக்கேன். அது என்னடா வாட்டர்ல பேய்? பேய் இல்ல சார், இது கன் பார்ட்டி சார். கன் பார்ட்டி இல்ல சார், சவுண்ட் பார்ட்டி. சும்மா இருங்கடா சாம்பிராணிங்களா. இது சவுண்ட் பார்ட்டி இல்ல, கன் பார்ட்டி இல்ல, இதுதான்டா ஜங்கல் பார்ட்டி. ஓஹோ. சும்பாரே ஜும்பா ஜும்பாரே ஜும்பா. இதுதான் காட்டுவாசிகளின் கானமலை. சார் நீங்க பாடுறது சரியில்லை, அங்க போனா எசக பசக ஆயிடும். சொல்ற பேச்ச கேளுங்க, ஒழுங்கா ஆபீஸ் போக முடியாது. வேணாம். ஆமா சார், வேணாம் சார். சும்மா இருங்கடா. அங்க போனாதான் சோமாபானம், சுரமானம், எத்தனையோ கில்மாக்கெல்லாம் கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் யூ ஃபாலோ மீ. வா வா வா. டேய், என்னைய கூப்பிடுறாங்கடா. இது எப்படி இருக்கு? மாட்டிக்கிட்டோம், ஐயோ மாட்டிக்கிட்டோம், தன்னந்த நீ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். மாட்டிக்கிட்டோம், ஐயோ மாட்டிக்கிட்டோம், தன்னந்த நீ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம். திக்கு தச தெரியலையே, தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. திக்குறமே 3 பேரும் இஞ்சி தின்ன குரங்காட்டம்மா. சிம்பால கடி சிம்பா, ஏ கோவால கடி கோவா, சிம்பால கடி கோவா, கோவா வா வா வா. மீனத்தானே பார்க்க ஒன்ன பார்க்கல, கண்ணத்தானே போட்டு கையில் எடுக்கல. அம்மா தாயே ஏமா வம்பு, அழவிடம்மா சைடு வாங்குற. இது ஜங்கல் பார்ட்டிங்க. அட இது ஜங்கல் மே மங்கல் பார்ட்டி. உஷாரு. பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம், பொம்பளைய சுத்தி வந்தா விட மாட்டோம். திக்கு தச தெரியலையே, தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே. நிக்கணுமா 3 பேரும் இங்கே தின்ன குரங்காட்டமா. சிம்பால கடி சிம்பா, ஏ கோவால கடி கோவா, சிம்பால கடி கோவா, கோவா வா வா வா. பொண்ணு சிரிச்சா சக்கரையாட்டம், சவகபுள்ள நெளிஞ்சா சித்திரமாட்டம். உன்னை என்ன உனக்கு சண்டை சரக்கா, கண்ணி போட உடம்புல தெம்பு இருக்கா. கண்ணிய தேடி இங்கே வாங்க, தாறுமாறா பேசறம்மா. கிளிய பார்க்க குரங்கு இங்கே வந்துருச்சு. தண்ணியும் வேணா கிண்ணியும் வேணா, புறப்படலாமா. பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம், பொம்பளைய சுத்தி வந்தா விட மாட்டோம். பிடிச்சிட்டோம் பிடிச்சிட்டோம், பொம்பளைய சுத்தி வந்தா விட மாட்டோம். திக்கு தச தெரியலையா, தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா. நிக்கணுமா 3 பேரும் இந்தி தின்ன குரங்காட்டமா. சிம்பால கடி ஜேம்பா, ஏ கோவால கடி கோவா, சிம்பால கடி கோவா, கோவா வா வா வா. மாட்டிக்கிட்டோம், ஐயோ மாட்டிக்கிட்டோம்,
தன்னந்தனி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம் ஐய மாட்டிக்கிட்டோம் தன்னந்தனி காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டோம் திக்கு தேச தெரியலையே தெரிஞ்சவங்க யாரும் இல்லையே திக்குறமே 3 பேரும் இஞ்சி தின்ன குரங்காட்டம்மா கிம்பால கடி கிம்பா கோவால கடி கோவா கிம்பால கடி கோவா கோவா வா 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 என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ் என்ன ஒண்ணு பண்ணிடாத வேண்டாம் என்ன ஒண்ணு பண்ணிடாத ப்ளீஸ் வேண்டாம் என்ன ஒண்ணு பண்ணிடாத என்ன விடுடா வேண்டாம் வேண்டாம் ஆமா நம்ம சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கோமா? உனக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும். சரியான சொதப்பலா இருக்கியே. நீ தானே மேப்ப பார்த்த பேர்ட்ஸ் ஏரியான்னு சொன்ன. இதுதான் பேர்ட்ஸ் ஏரியாவா? இது என்ன சிட்டியா காடு? ஏதோ கெஸ் பண்ணி போவோம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியாவது எங்க அக்காவை கண்டுபிடிக்கணும். உனக்கு உங்க அக்காவை பிடிக்கணும், எனக்கு போட்டோவை பிடிக்கணும். உன் கூட இருந்த எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். இப்ப மட்டும் என்ன பைத்தியம் தான்? மூஞ்சிய பாரு. ஏய் உமா, ஏய் எதுக்கு என்ன பிடிச்சு விட்ட? அங்க பாரு. கயிறு என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? வெயிட் பண்ணு, சொல்றேன். என்னது? இரு, உனக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும். சொல்ல போற இல்லையா? சொல்ல மாட்டேன். இது காட்டுவாசிங்க மிருகங்களை பிடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற வேட்டை பொறி. ஏதாவது ஒரு மிருகம் அந்த கயிறு டச் பண்ண உடனே இந்த அம்பு அந்த மிருகத்து வேலை பட்டு மிருகம் செத்து போயிடும். உன்னோட பெரிய தொல்லை. மறுபடி காட்டுவாசி மேட்ற வில்லு அம்புன்னு புறப்படு போலாம். என்ன புறப்படலாங்கிற? எவ்வளவு பெரிய மேட்ரு கிடைச்சிருக்கு. சும்மாரு போட்டோ எடுத்துட்டு வந்துடுறேன். மூஞ்சிய பாரு, திருஷ்டி பூசணிக்கா மாதிரி. விளையாடாத, மரியாதையா என்னை போட்டோ எடுக்க விடு. முடியாது. முடியாதா? உன்னோட உங்க அக்காவை தேட வரமாட்டேன். வராத. எங்க அக்காவை என்னால தனியா கண்டுபிடிக்க முடியும். முடியும்னா போடு. சரிதான் போடா. சரிதான் போடு. போடா. ஏய் போடு. போடா. சரிதான் போடு. ஐயோ
பாரு ஒரு கேசட் கிடக்குது. இது எப்படி காட்டல? புரியலையே. இரு வேற ஏதாவது கிடைக்குதான்னு தேடி பார்ப்போம். அங்க பார், டேப் ரெக்கார்டர். இது எங்க அக்கா ஓடுது ராஜேஷ். நல்லா தெரியுமா? சத்தியமா சொல்றேன், எங்க அக்கா இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வரும்போது இதை எடுத்துட்டு வந்தா. எனக்கு நல்லா தெரியும். அத கொண்டா ட்ரை பண்ணு. கண்டிப்பா சொல்றேன் ராஜேஷ், இது எங்க அக்கா ஆஷாவோட வாய்ஸ் தான். எனக்கு நல்லா தெரியும். அப்போ உறுதியா இது அக்காவோட வாய்ஸ்னா அவங்க இங்கதான் இருக்கணும். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிடலாம். காத்தும் பின்னாடி போகுது. உமா, உனக்கு என்ன தெரியுமா? அதான் எனக்கும் தெரியும்.
என்னது இது? எங்க ஆளுங்க உங்க ஆளுங்க புடிச்சிட்டு வந்திருக்காங்க. அவங்க பிடிச்சாங்களோ கடிச்சாங்களோ உனக்கு எதுக்கு? நீ ஏன் வெளியில பாக்குற? ஏன் நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டு போற அவசர போதாதா? அவங்க வேற உங்க ஆளுங்கிட்ட மாட்டிக்கணுமா? உங்க ஆளுங்களுக்கு வேற வேலையே இல்லையா? காத்தடிக்கிறது நேரங்காலம் பார்த்து அடிக்குது. நீ வாயா. கொஞ்சம் இரு வந்துடுறேன். கொஞ்சம் இரு வந்துடுறேன். எங்க போயிட்டா? அடிச்சு போய் சலாமி. யாரு இவங்க? மிருகங்கள் பிடிக்கிற வலையில கில்பான்ஸா மாட்டிட்டாங்க. சில்பான்ஸா நம்ம ஆளுங்க பிடிச்சிட்டாங்க. சண்டி வேட்டைக்கு போயிருக்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் என்ன பண்றது? நான் இவளை பாத்துக்கிறேன். இவனை நான் பாத்துக்கிறேன். இவனை உட்கார வச்சு மத்தத பேசலாம். என்னயா திரு திருன்னு முழிக்கிற? How do you do? என்ன நீங்க இங்கிலீஷ்ல? I am already city party coming going jungle marriage settled. These two friends is Bobs and Lax. Glad to meet you. Yeah. Oh, thank God. I was getting scared of these fools. என்ன fools-ங்கறா? என்ன அர்த்தம்? அதாவது fools-னா கடவுளே கடவுளே. என்ன சொல்லியா? I am Rajesh, journalist coming from Madras. I came to study the lifestyle of these tribes. Is it? இதுக்கு மேல எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. தமிழ்லயே பேசி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்களை எதுக்காக பிடிச்சிட்டு வந்திருக்காங்க? என்ன பண்ண போறாங்க? ஒண்ணு செய்ய மாட்டோம். எங்க கூட்டத்தோட பழக்க வழக்கம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறது சண்டியோட விருப்பம். அதனால இங்க வர்றவங்களை எங்க கூட்டத்தோட சேர்த்துக்குவோம். அப்போ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதா? முதல்ல சண்டி வரட்டும். அது சொல்ற மாதிரி முரண்டு பிடிக்காம நடந்துக்க. அதுக்கப்புறம் மத்தத பத்தி யோசிக்கலாம். சண்டிங்கிறது யாரு? எங்க பெரியப்பா. சும்மா இருண்டா. இந்த ஜங்கல் பார்ட்டியோட தலைவர். படா சூடு கேஸ். உன் ஆளை தள்ளிச்சு போச்சு ஒரு பொண்ணு. அது அவருடைய பொண்ணு. அந்த பொண்ணு ஒருத்தி தான் அவர் இடம் கொடுப்பார். அப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணு இருக்கு தங்கத்துல தங்கம் பத்திரமாட்டு தங்கம். இந்த ஜங்கில மாற்றவங்க எல்லாம் எஸ்கேப் பண்ணி விடுறதா அந்த பொண்ணோட கொள்கையே. ஆமா உன் கூட வந்துச்சு அந்த பொண்ணு? உமா எங்க அக்கா ஆஷாவை தேடி இந்த காட்டுக்கு வந்து. ஆஷா பறவையை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்ததே அந்த பொண்ணா? கரெக்ட். அவங்கதான் எங்க அக்கா. உங்களுக்கு தெரியுமா? உங்க அக்கா ஒரு நாள் எங்க ஆளுங்க கிட்ட மாட்டிக்கிச்சு. என்ன சொல்றது? இதே குடிசையில உங்க அக்கா இருந்தப்பதா அந்த பொறுக்கி ஆபீசர் வந்து கடத்திட்டு போயிட்டா. ஆபீசரா? அவர் தான் என்கிட்ட சொன்னாரே எங்க அக்காவை தேடி வரதா. சரியான பொறுக்கி பையன். ஒரு நாள் என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். அப்படியா? அப்போ எங்க அக்கா கதை முதல்ல உன் கதிய பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சண்டி வந்துரும். அது வந்ததும் அது சொல்ற மாதிரி முரண்டு பிடிக்காம நடந்துக்கோ. அதுக்கப்புறம் மத்தத பத்தி யோசிக்கலாம். என்ன வரேம்மா? நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ, மறந்துடாத. கும்பிடுற தலைவரே. தலைவரே, நாட்டுக்குள்ள இருந்து காட்டுக்குள்ள வந்து 2 பேரு நம்மள வேற ஓட்டு பிடிச்சு வச்சிருக்காங்க. கூட்டிட்டு வாங்கல. அவன் துணியை கிழிங்கடா. ஜஸ்ட் ரைட். இவனை பலிமரத்துல ஏத்துங்களா.
கிளிதான் சுத்தி சுத்தி பார்த்து துடிக்கிறது ஆடு இது போதும் கட்டி ஒண்ணு தேடு முகம் பார்த்து கலங்காதே முடிவுண்டு மயங்காதே சொர்க்கத்தை இப்போது பக்கத்தில் நீ பாதையா ஜாமந்தா நடு ஜாமந்தா இவானந்தா சோமபானந்தா வானம் தீரும் போதும் எந்த வானம் தீர்ந்திடாது யோகந்தா ஜாமந்தா நடு ஜாமந்தா இவானந்தா சோமபானந்தா வானம் தீரும் போதும் எந்த வானம் தீர்ந்திடாது யோகந்தா என்னாச்சு உமா? ஏன் அழுவுற? நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. நான் பத்திரிக்கைக்காரன். இருட்டுல நடக்கிறத வெளிச்சத்துக்கு கொண்டு வரதும் அடுத்த விஷயத்துல தலையிடுறதும் ஏன் தொழில சகஜம். அதுல இந்த மாதிரி கஷ்டம் வர்றது ரொம்ப ரொம்ப சகஜம். நான் உன் வாழ்க்கையில தலையிடாம இருந்திருந்தா எந்த கஷ்டம் வந்திருக்காது. அப்படி இப்படின்னு சொல்லி என் நெஞ்சத்து கிள்ளிடமா ஏற்கனவே வலி தாங்க முடியல. உனக்கு எல்லாமே விளையாட்டு தான். வாழ்க்கைய வழக்காக்கிக்கிட்டு வேதனை போறதை விட விளையாட்டா எடுத்துக்கிட்டா எவ்வளவோ மேல். என்ன சொல்ற? இப்ப பாரு, அரையும் குறையுமா இருக்க. ஏதாவது என் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கன்னு சொன்னா கேட்கவா போற? கண்டவன் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டேன்னு சொல்ல போற. இனிமே உன்னை அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டியா? என்ன புதுசு புதுசா இருக்கு? ஓஹோ, கண்டவனா இருந்தவன் கண்கண்ட தெய்வமா மாறிட்டானோ? என்ன உமா? ஏய், பேச மாட்டியா? பேச மாட்ட? போடி போடா போடி.
உமா இங்க வந்து பாரு. என்ன ராஜேஷ்? அன்னைக்கு போட்டோ எடுத்தோம்ல, அதுல எல்லா இடமும் கரெக்டா இருக்கு, கழுகு மட்டும் வெள்ளையா இருக்கு. இதோட ரெண்டாவது தடவையா இது கழுகு நம்மள துரத்தி இதே எடுத்து கொண்டாந்து விட்டுட்டு போகுது. ஆனா ஏன் துரத்துது, எதுக்கு துரத்துதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த கழுகு பார்த்தா சாதாரண கழுகா தெரியல, அதுக்கு பின்னால ஏதோ ஒரு சக்தி இருந்து ஆட்டி படைக்குதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் ராஜேஷ். பேயோட உருவம் கண்ணாடியில தெரியாது, போட்டோ எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நீங்க எடுத்த போட்டோல கூட இந்த கழுகோட உருவம் பதியல. இதுக்கு பின்னால ஏதோ தீய சக்தி இருக்கு. எனக்கு பேய் பிசாசுங்க மேல நம்பிக்கை கிடையாது. ஆனா இங்க நடக்கிற விஷயத்தை பார்த்தா நம்பாமல் இருக்க முடியலையே. என்ன காரணமா இருக்கும் ராஜேஷ்? தீய சக்திக்கு எதிரா ஏதோ ஒரு சக்தி. எஸ், நான் இந்த காட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த காட்டை பத்தின ஒரு ஆராய்ச்சி புத்தகத்தை படிச்சிருக்கேன். அதுல இந்த காட்டுல அந்த காலத்துல ஒரு அம்மன் கோயில் இருந்ததாகவும், காட்டுவாசிங்களுக்கு பயந்து மக்கள் இந்த பக்கம் வரதை நிறுத்திட்டதாகவும் எழுதி இருந்துச்சு. ஒருவேளை அந்த கோயில் இங்க எங்கேயாவது. உமா, ஐ அம் கரெக்ட். இங்க வந்து பாரு பாரு. உமா, ஏதோ ஒரு உலக சத்தம் கேக்குது இல்ல? ஆமா ராஜேஷ். வா போய் பார்க்கலாம். உமா பாத்து. வா மெதுவா. கீழெல்லாம் தண்ணி, சுத்தி புதரு, எப்படிதான் நடக்கிறதோ. ஃபாரஸ்ட்னா அப்படிதான் இருக்கும். பாத்து வா. வா வா மெதுவா. பயமா இருக்கு. வா வா. இந்த இடத்துல யார் இருப்பா? உனக்கு என்ன தெரியுமோ அதான் எனக்கும் தெரியும். இந்த டென்ஷன்லயும் கிண்டலா? பேசாம வா. உமா, ராஜேஷ், எங்க அக்கா. அக்கா உமா, எங்க அக்கா ராஜேஷ். உமா, உமா, நீ எப்படிமா வந்த? பைத்தியக்கார வரத்துக்குள்ள ஓடி போயிடலாமா? உமா, இரு, நான் போய் தண்ணி கொண்டு வரேன். உமா, உமா, நீ எப்படி இங்க? அக்கா, உன்னை தேடி கண்டுபிடிக்க நான் அனுபவிச்சதற்கே அப்பப்பா, எப்படியா நீ கடைசி அதுவே போதும். அது சரி, நீ எப்படி இங்க? அக்கா, இவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காரு. ஒரு சமயத்துல என் மானத்தையே காப்பாத்திருக்காரு. இவர் பேர் ராஜேஷ். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸுங்க. இவரை எப்படி சந்திச்ச? இந்த காட்டுல தான் சந்திச்சு. ராஜேஷ் எனக்கு ஏற்பட்ட பல ஆபத்துல இருந்து என் உயிரை காப்பாத்தினாரு. ரொம்ப நன்றிங்க. நன்றி சொல்லி அண்ணி நினைக்காதீங்க. சரி, புறப்படலாம். அந்த பைத்தியக்காரன் வந்தாலும் வந்துருவான். எப்படி போறது ராஜேஷ்? இந்த எல்லையை விட்டு வெளியில போனாலே அந்த கழுகு நம்மள துரத்திட்டே இருக்குமே. என்ன செய்யறது? நம்மள காப்பாத்தின அந்த அம்மன் தான் நமக்கு ஒரு வழி சொல்லணும். ஆமா, அந்த அம்மன் தான் நம்மள காப்பாத்தணும். ராஜேஷ், கழுகு கிட்டே தப்பிக்க ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? உமாவுக்கு நீங்க வழி துணையா வந்து அவ உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினீங்க.
உங்களை போல உமாவுக்கு ஒரு துணை கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க ஏன் உமாவுக்கு வாழ்க்கை துணையா வரக்கூடாது? என்ன சொல்றீங்க? ராஜேஷ், இந்தாங்க உமா கழுத்துல தாலியை கட்டுங்க. இந்த அம்மன் தாலி உங்களை காட்டுல இருந்து பத்திரமா வெளியேற்றும். உங்களுக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். ஆனா இந்த நிலைமையில அத பத்தி எல்லாம் பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. தாலியை கட்டுங்க. தாலியை கட்டுங்க. வாங்க வாங்க பாருங்க சீக்கிரம். மெதுவா. நான் ஆஷாவை கொல்ல நினைச்சேன். ஆனா மொட்டை தலையை அவளை காப்பாத்தினது மட்டும் இல்லாம அவளை நான் நெருங்க முடியாத இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். நான் அவனை கொன்னுட்டேன். உன்னை நான் அடையணும்னு ஆரம்பத்திலேருந்தே நினைச்சேன். ஆனா நீ தப்பிச்சிட்ட. இப்போ என்னோட மரத்திலேயே நீ வந்து வசமா மாட்டிக்கிட்ட. இவ்வளவு நாளா நீ என்னோட சக்தி என்னன்னு தெரியாம என் கூட விளையாடிக்கிட்டு இருந்த.
இப்ப என்னோட சக்தி என்னங்கிறத நான் காட்டுறேன். பார் பார் பார். பலி வாங்க விட மாட்டேன்.
காட்டுக்குள்ள வந்ததுனாலதான் நம்ம தலைவரோட பொண்ணுக்கு இந்த கதி. இவங்களை சும்மா விடக்கூடாது. ஆமா, சும்மா விடக்கூடாது. Ah.